மாற்றம் வரும். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேடம். வணக்கம் மேம். வணக்கம். தமிழக பொறுப்பு ஆளுநர் வந்துட்டு இப்ப சென்னைக்கு வரப்போறாங்க. மீதி இருக்க மத்த அமைச்சர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ண போறேன்றாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 108 தான் நம்ம கிட்ட சீட் இருந்துச்சு தாவேக்காக்கு. அப்ப வந்து காங்கிரஸ் அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திமுகல இருந்துட்டு விசிகா அவங்க வந்து நாங்க அங்கதான் இருப்போம், ஆனா அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் கொடுப்போம். அவங்க ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் வராங்க. இப்போ ரீசெண்டா வந்துட்டு அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் மேம்? காங்கிரஸ்க்கு ஒரு பொசிஷன் கொடுத்தோம்னா விசிகா எப்படி எடுத்துக்குவாங்க, விசிகாக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தோம்னா பதவி கொடுத்தோம்னா அவங்க இந்த பக்கம் இருக்க அதிமுக என்ன எடுத்துப்பாங்க? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க வந்துட்டு காமராஜ் அது அவருடைய அவரு மட்டும் வின் பண்ணாரு, கண்டிப்பா இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன், அதுக்காக கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தன்னுடைய பதிவு போடுறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ வந்துட்டு 108 அப்படின்றதுதான் தாவேகாவுக்கு கிடைத்த எண்ணிக்கை. ஆனா 118 வேணும். 108 அப்படின்றது ஆன்மீக ரீதியில ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க. ஆமா. 108 மந்திரங்கள்னுவாங்க, 108 தேங்காய் இப்படி வந்து 108 ரொம்ப முக்கியமான ஒரு எண். அது பாருங்க, 107க்கும் போகல, 110க்கும் போகல, 108ல வந்து ஸ்டாண்டர்டா நின்றுச்சு. இப்ப இந்த சூழல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 118 வாங்காதவங்க எல்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, கலைஞர் ஆட்சியும் குறைவான எண்ணிக்கை தான் இருந்தது, ஆனா அவரால் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அப்போ அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி 95 சீட்டு தான் இருந்துச்சு அவருக்கு அந்த டைம்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வாங்கிட்டாங்க. அவரு அந்த 5 வருஷம் ஆட்சி அப்படின்றது போச்சு அப்படின்றத எல்லாத்தையும் பாக்குறோம். இப்ப இந்த சூழல்ல இந்த 108க்கு ஆளுநர் வந்து ஏன் அவ்வளவு நெருக்கடியை கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம நல்லா பேசிக்கிட்டோம். பாஜகவுக்கு காங்கிரஸ் வந்து தாவேக்காக்குள்ள நுழையிறது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஒண்ணு வந்தது. அடுத்ததாக ஆளுநருக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு இருந்ததாம். என்னன்னா 108 தான் வாங்கியிருக்கோம், அதனால நேரடியாக வந்து ஆளுநர் கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு தாவேக்காவினுடைய தலைவர் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு இருந்ததாக சொல்லப்படுது. அதனால நம்மள மீறி இவங்க போறாங்களா, நம்மள கேட்காம இவங்க போறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ தட்டியதாகவும் சொல்லப்படுது. அதனால அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்காங்க. எப்பவுமே என்ன அதிக அளவுல வந்திருக்கிறாங்கன்னா, எந்த கட்சி அதிக அளவுல வந்திருக்கோ அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வருவாங்க. அங்க வந்து அந்த ஃப்ளோர்ல தான் வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க அப்படின்றது வழக்கம். ஆனா இந்த தடவை ஏன் இவ்வளவு நெருக்கடி? உடனே வந்து திமுக தான் நெருக்கடி அப்படி இப்படி அது வந்து எப்பவுமே சொல்றதானே, யார் என்ன தப்பா திமுக தான், ஆமா, தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றதானே. உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுனாங்க. அப்போ இந்த சூழல்ல அந்த மாதிரியான ஒரு உளவியல் வந்து அங்க வேலை செஞ்சிருக்கு. நம்மள வந்து பார்க்காம நம்ம கிட்ட வந்து கேட்காம இவங்க எப்படிரா அப்படின்னு. இதுக்கு நடுவுல அந்த விழுந்தடிச்சு ஓடுறதுன்னு வாங்க பாருங்க. இப்போ தண்ணி பிரச்சனை வந்துரும், லாரி தண்ணி வரும், வந்த உடனே எல்லாரும் வீட்டுல இருந்து குடத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்படி குடம் கையில கிடைக்காட்டி முதலா போய் நின்னுடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேலையத்தான் காங்கிரசினர் செஞ்சுட்டாங்க. இது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பமாவே காங்கிரஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அவங்க தானே நாங்க போய் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நாங்க முதல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடயே போய் ஆளுநர் மாளிகையை சந்திச்சதுதான் ரொம்ப பெரிய ஒரு தவறு. ஆக்சுவலா காங்கிரஸ் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி எல்லாம் அலோன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்பயே வந்து போய் பேசிட்டு இருக்காங்க தாவேகா கூட. நம்ம நிறைய பரவலா பேசப்பட்ட ஒரு உண்மைதானே மேம்? எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்பவே காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியில போயிட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கலாமே, யார் தடுத்தாங்க? தாவேக்காவிலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு, நம்மள நம்பி வர்றவங்க இருப்பாங்க இல்லையா அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்க நேரடியாக அங்க போயிருக்கலாமே அப்படின்னா, அப்போ போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருந்தது இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா கட்சி தலைவர் விஜய் என்ன சொன்னா, எனக்கு எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தானே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன், நான் தனி பெரும்பான்மையோட தான் வின் பண்ணுவேன், எனக்கு கூட்டணி வேண்டான்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? ஏங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சனை, யாருமே வரலையேங்க, அதுதான் உண்மை. ஏதோ வச்சுட்டு வஞ்சனை பண்ண மாதிரியே பேசுறீங்களே. ஏன்னா விக்கிரவாண்டியிலேயே வந்து தாவேக்காவுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள நம்பி வருவாங்களேங்க,
அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சலசலப்பு. நீங்க வந்து கூட்டணியை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது எவ்வளவு அரசியல் பூர்வமான ஒரு நகர்வு. அதை இப்படி வந்து பொது மேடைகளை ஏதோ சுண்டல் விநியோகம் பண்ற மாதிரி இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்தது. அப்பவே வந்துட்டு விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கண்டன குரல் எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப அந்த சூழல்ல நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டீங்க, யாரு வேணாலும் என்ன வந்து அணுகலாம். இப்போ +2 முடிஞ்ச நேரத்துல எல்லாரும் NGOs எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவங்களுடைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை வச்சு நீங்க கல்லூரிக்கு வந்து போகலாம், இல்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கோச்சிங் கிடைக்கும், அதை வச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஓப்பனா ஒரு டிக்ளரேஷன் என்னன்னா, யார் வேணாலும் வரலாம், அவங்களுக்கு ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு. எவ்வளவு புலகாங்கிதமா இருந்திருக்க யோசிச்சு பாருங்களேன். ஆனாலும் கூட ஒருத்தரும் வரலன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ காங்கிரஸ் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தது. அதுக்கு வந்து தாவேகாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாமே இருந்தும் கூட ஏன் அது போகல அப்படின்றது $1 மில்லியன் கொஸ்டின். அத போகாம திமுக தடுத்து நிறுத்தினது அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறவங்கள வந்துட்டு உங்களால எப்படிங்க தடுத்து நிறுத்த முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ இந்த சூழல்ல இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட கம்யூனிஸ்டும் விசிகாவும் என்ன சொல்றாங்க, அவங்க தடுத்து நிறுத்தல, இப்ப ஏன் தடுத்து நிறுத்தாம விட்டாங்க? இப்ப அவங்க கூட்டணி வைக்க போயிட்டாங்கல்ல காங்கிரஸ், அந்த 5 சீட்டுக்கே போயிட்டாங்க இல்லையா? அப்ப கூட திமுக தடுத்திருக்கலாம் இல்லையா? அதனால திமுக தடுத்து நிறுத்தாது. எந்த கட்சி எந்த மாதிரியான நகர்வை எடுக்குதோ அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட அந்த கட்சியினுடைய உரிமை அது. அதனால இப்ப அவங்க போயிட்டாங்க. அப்ப போனதுக்கு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஒரு முட்டுக்கட்டை இருந்தது, அதற்கு அந்த முட்டுக்கட்டைக்கு யாரு காரணம் அப்படின்றத நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். இப்ப இன்னைக்கு அவங்க வந்ததுனாலதான் ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, மொத்தமா நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சட்டமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல காங்கிரஸுக்கு வந்துட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆசை என்னன்னா, நமக்கு நிச்சயமா ஒரு அமைச்சர் கண்டிப்பா உண்டு. இப்ப இந்த சூழல்ல இது கம்யூனிஸ்டும் விசிகாவும் என்ன சொல்லுதுன்னா, நாங்க உள்ள வரல, ஆனா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, மக்களாட்சி, ஜனநாயகத்தை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா கவர்னர் ஆட்சி அப்படின்றது வேற கிடையாது, பாஜகவினுடைய ஆட்சி வேற கிடையாது. ஏன்னா பாஜகவால நியமிக்கப்பட்டவர் தான் ஆளுநர். அப்போ அந்த சூழல்ல அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல விசிகா அமைச்சரவைக்குள்ள வந்தது அப்படின்னா, அப்போ நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இதை எப்படி அணுகிறது? ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக அவருடைய போக்கு அப்படின்றது அந்த மாதிரி இல்லை. நம்ம வெளியில இருந்து வந்து ஆதரவு கொடுப்போம். நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாசிசம் காலூன்றி விட கூடாது. ஏன்னா இப்போ தாவேகாவுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா, அதிமுக உள்ள வந்தது அப்படின்னு சொன்னா யார் காப்பாத்துறது? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பக்கம் அந்த அதிமுகல இருக்கிறது அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ அவங்க ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது நம்ம ஆதரவை எந்த வகையிலுமே வந்து அதை தூக்கி நிறுத்த போறது இல்லை. அப்ப அந்த சூழல்ல நம்ம ஏன் வந்து அதுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் இந்த பக்கம் இருக்கு. இப்ப அஇஅதிமுக உள்ள வருது அப்படின்னா, காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொல்லுச்சு, நீங்க மதச்சார்புடைய கட்சிகளோட சேரக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் உள்ள போறாங்க. அதாவது அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னுவாங்க. அரசனா அரச மரம், நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், சில பேர் தப்பா தான். ஆமா, அரச மரத்தை சுத்தினா பெண்களுக்கு வந்து கருப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகும். அந்த காத்து பட்டுச்சு அப்படின்னா கருப்பையில இருக்கிற பிரச்சனை போகும், அதனால குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால நீங்க புருஷன் பக்கமே போகாம வெறும் அரச மரத்தை மட்டும் சுத்திட்டு வந்தா என்ன கணக்கு அப்படின்னால்தான் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அரசன்னு சொல்லி தாவேகாவை நம்பி கடைசியில வந்து மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிய விலக்கிக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? இப்ப இந்த சூழல்ல காங்கிரசினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அஇஅதிமுகவுல இருந்து இன்னைக்கு அஇஅதிமுக 2ஆ பிளந்திருக்கு. அஇஅதிமுக எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தது. அதுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் தான் முகம். இந்த ரெட்டை இலை அப்படின்னு நீங்க கிராமப்புறங்கள்ல சொன்னீங்கன்னா அப்படியே புலகாங்கிதம். எம்ஜிஆர் அவர் முகம் தான் எல்லா கண்களுக்கும் வரும். ஒரு ரோஜா பூ நிறத்துல அவர் சிரிக்கக்கூடிய அந்த முகம் தான் வந்து பாப்பாங்க. இன்னைக்கு கூட
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் ஆகட்டும் அல்லது நினைவு நாள் ஆகட்டும், அங்கங்க மூளை முடுக்குல எல்லாம் அவருடைய படத்தை வச்சு பூமாலை அஞ்சலி பண்றது, அங்க வந்து ஒரு விளக்கேத்தி வைக்கிறத இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். இப்ப இந்த சூழல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மிகப்பெரிய கட்சியாக அதுக்கு அடுத்த நிலையில வந்து ஜெயலலிதா அம்மையார் வளர்த்து எடுத்து கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள ரெண்டா பெரிய இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இந்த பிரச்சனை வந்துட்டு இப்போ ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்கா, இல்ல ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போதே இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பங்கள்ல கூச்சல் குழப்பம் இருந்ததா? எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த உடனேவே பிரச்சனை தொடங்கிடுச்சு. அப்போ ஜா கூட்டணி ஒண்ணு, ஜே கூட்டணி ஒண்ணு. ஜானகி ஜா அப்படின்றது ஜானகி அம்மாள் அவருடைய திருமதியார், அதனால அவங்க தலைமையில தான் வரணும் அப்படின்ட்டு ஆர்.எம். வீரப்பன் ஐயால இருந்து அந்த பக்கம் இருந்தாங்க. இந்த பக்கம் ஜே கூட்டணி, ஜெயலலிதா அம்மையார் தான் தங்களுக்கான தலைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரியுது. இப்போ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்களாக அந்த அரசியல்ல பங்கெடுத்தவர் வந்து ஜெயலலிதா அம்மையார். அப்போ அவருக்குன்னு சில இது இருக்கும் இல்லையா, ஒரு ஆளுமை பண்பு, அவருக்குன்னு சில ரசிகர்கள், அவருக்குன்னு சில தொண்டர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சின்னத்தை யாருக்கு கொடுக்கறது, ஒரு பெரிய போராட்டம் அது. கடைசியில ஜெயலலிதா அம்மையார் சேவல் சின்னத்துல எல்லாம் நின்னு இருக்காங்க. அப்பவே வந்துட்டு ரெண்டா போக வேண்டிய கட்சி தான் இந்த அதிமுக. ஆனா கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு அதிகமாக இருப்பதாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆளுமை இருப்பதனாலும் ஜாமையார் வந்து அதை வந்து கைவிட்டுட்டாங்க. தான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை கைவிட்டதுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சியை நோக்கி கொண்டு வராங்க. கட்சியை கொண்டு வரும் பொழுது எனக்கு தேர்தல் சரியா ஞாபகம் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போன ஒரு தேர்தல்ல இவரு செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் நகர்வு. அப்போ யோசிச்சு பாக்குறாங்க, என்னடா நாமளே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நமக்கே வந்துட்டு தோல்வி அப்படின்னா இவர் மட்டும் எப்படி? இப்ப இந்த சூழல்ல அவங்களுடைய இந்த அரசியல் பயணத்துக்கெல்லாம் இவர் தான் வந்துட்டு எல்லாமே போட்டு கொடுக்கறாரு, பிளான் பண்ணி கொடுக்கறாரா, இதெல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகிவிடக் கூடாது. அங்கேயே ஆரம்பிக்குது செங்கோட்டையன் அவர்களால ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உருவானால் அப்போ நம்ம இடத்துக்கு வந்து ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அப்படின்றனால்தான் அவங்க மறைவின் பொழுது யார நீங்க தலைவரா கொண்டு வந்து நிறுத்துவீங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருந்தார். அப்போ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஜானகி அம்மையார் தான் வரணும், அவருடைய வாரிசு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு வராம கடைசியில இவங்க தான் வராங்க. இப்போ இந்த சூழல்ல ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகினால் நம்முடைய இடம் என்ன? நம்ம வந்துட்டு நம்மளை முதல்ல இதுவா ஆக்கிக்கணும், அரசியல் சார்ந்து நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும். ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அதுக்கு பதிலா வேற வேற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அது வந்து கொண்டு வந்து இன்னைக்கு அம்மையாருடைய மறைவுல யார வந்து பொதுச் செயலாளர் ஆக்குறது அப்படின்றதான் பிரச்சனை. கூவத்தூர்ல வேற என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ அங்கேயே வந்துட்டு ஒரு தலைமை தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு கவர்ச்சி பொருள். மத்தது கொள்கையை பத்தியோ மத்ததை பத்தியோ அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியே அப்படிதான் வளர்க்கப்பட்டது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஒற்றை முகத்தை வச்சுதான் அந்த கட்சியை தொடங்குறார். அதனால நம்ம தலைவன் அப்படின்றதுனால்தான் அவங்க வராங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அதை வந்து கொண்டு வராங்க. ஆரம்பத்துல அவங்க வந்துட்டு ஒரு தீவிர இந்துத்துவ கொள்கையை எடுத்து அதுக்கப்புறமா அது இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. இடஒதுக்கீட்டுல இருந்து அவங்க தங்களுடைய பங்களிப்பை வந்து செய்யறாங்க. அந்த 69% மாறக்கூடாது அப்படின்னால அவங்க நின்னு போராடி சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை இந்த மாதிரி விருதுகள்லாம் வழங்கப்படுது. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறமா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு யார நிறுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சசிகலா அம்மையார் தான் வராங்க. அப்போ நீங்க மறுபடியும் யார கொண்டு வரீங்கன்னா, எந்த தலைவன் இருக்கிறானோ அந்த தலைவனுடைய வாரிசு, ரத்த வாரிசு, அப்படி இல்லாட்டி அந்த தலைவனோட நெருங்கிய நட்பு கொண்ட ஒருத்தரை தான் நீங்க கொண்டு வரீங்க, சசிகலா அம்மையார். ஆனா அவங்களால நிக்க முடியலையே. ஒன்றிய அரசு அவங்க வாழ்க்கையில விளையாடிடுச்சு. இது வரைக்கும் இருந்த அந்த குற்றம், ஒரு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு, அதற்கு வந்து தீர்ப்பு வந்துடுச்சு, தண்டனையும் வந்தாச்சு. அதுக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. இப்ப இந்த சூழல்ல இவங்க வரும் பொழுது இவங்களுக்கு அந்த பதவியை அனுபவிப்பதற்கான பிராப்தம் இல்லைங்க, இல்ல கர்மா இல்லைங்க, வினை இல்லைங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ யார கொண்டு வந்து நிறுத்துறது? அப்போ ஓபிஎஸ் இருக்காரு, இபிஎஸ் இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சமீபத்துல கூட சொன்னாரு, ரொம்ப வருத்தப்பட்டு, என்கிட்ட பெட்டி இல்லைங்க. அதேதான்,
அதனால போயிடுச்சு. ஆனா பெட்டி இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. அப்போ இந்த சூழல்ல என்ன வச்சு என்ன வந்து தகுதியின் அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா பெட்டி தான். அடுத்தது யார் நல்லா வந்துட்டு தவழ்ந்து வரக்கூடியவங்க அப்படின்றதான் பார்த்திருக்காங்க. அதுல தேறியவர் தான் எடப்பாடி அவர்கள். அவரை வந்து நம்ம தப்பா பேசுறதா, அவரை பத்தி பேசி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட இதுதான் வரலாறு. அவருக்கு அந்த ஆளுமை சக்தி இருந்துருச்சுல்ல மேம், மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. ஆளுமை சக்தி இருந்திருந்தால் இந்த பிளவு வர்றதுக்கான காரணமே இல்லையே. அவர் வந்து மிகப்பெரிய தலைவரா இருந்தா இத்தனை 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர் பதவி ஏத்ததுக்கு அப்புறமாவே இவ்வளோ பெரிய தோல்விகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட சசிகலா அம்மையாரா வெளியில அனுப்பியாச்சு, டிடிவி தினகரன் அவர்களை வெளியில அனுப்பியாச்சு, ஓபிஎஸ் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்து முதல்வராக இருந்தாரோ அந்த கட்சியில இருந்து வந்து மாற்று கட்சி, அதுக்கு எதிர்கட்சியாக சேரவே முடியாத இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கட்சியோட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அவரை அந்த இடத்துக்கு தள்ளினது யார்? இப்ப இவங்க எல்லாருமே அதிமுகல இருந்தால் எடப்பாடி அவர்களால பொதுச் செயலாளரா நீடிக்க முடியுமா? அதனால அவரு வந்துட்டு தன்னை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் பேச்சு. அதுக்கு பதிலா என்ன நடந்திருக்குன்னா, தன்னை யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கள வெளியில அனுப்பிச்சிடணும். அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்ட செயலாளர்கள் சொல்லணும், ஒரு பேரை சொல்லணும். அந்த பேரை இன்னொரு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர் தான் வந்துட்டு பொதுச் செயலாளரா வந்துடலாம். இதத்தான் இவங்க வந்து பண்றாங்க. அப்போ நம்ம பேரை சொல்லாதவங்க யாரோ அவங்க எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய வேலையைத்தான் எடப்பாடி அவர்கள் செய்யறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பதவியை காப்பாத்திப்போம், அதுக்கப்புறம் கட்சியை காப்பாத்திக்கலாம். பதவிதான் முக்கியம். நீங்க பதவியில இருக்கிறான், கட்சி இல்லாம போனா என்ன பண்ணுவீங்கன்றத ஒரு நாளும் கூட யோசிக்கலையே அப்படின்றதா நம்முடைய வருத்தமா இருக்கு. நமக்கு மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி தாங்க. ஒன்னு ஆட்சியில இருந்தா ஒன்னு எதிர்கட்சியா இருக்கு. இன்னைக்கு ரெண்டும் இல்லாம போயிருக்கு. ரெண்டும் ஆட்சியில இல்லாம ஒண்ணு மட்டும் எதிர்கட்சியா இருக்கு அப்படின்னா, இன்னொரு மாற்று கட்சி வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? இவர் தன்னுடைய கட்சியை கட்டமைக்கவில்லை. அந்த கட்டமைப்பு பணியில என்னுடைய பதவியை நான் காப்பாத்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ வருஷமா போராடி இருக்கனே தவிர அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்ப கூட மணிகள்லாம் என்ன சொன்னாங்க? பாஜகவோட சேர்ந்து இருந்தா இந்நேரம் நம்ம ஜெயிச்சிருப்போம், இந்நேரம் நம்ம ஆட்சியை பிடிச்சிருப்போம்ன்ற மாதிரி எம்பி பதவிகளுக்கு பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செஞ்சது. அந்த அதிருப்தியை இவர் என்ன பண்ணி மாத்தினார்ன்றது வேற கதை. இப்ப மறுபடியும் ஏன் அந்த அதிருப்தி வெளியில கிளம்புது? நீங்க அவ்வளவு பெரிய தலைவராக வந்திருந்தால் இன்னைக்கு அந்த அதிருப்தி வந்திருக்க கூடாது. இப்போ அதுல வந்து அதிமுக 2ஆ பொளந்து அதுல ஒரு பக்கம் வந்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதாக போகுது. இதெல்லாம் எப்படி நான் பாக்குறேன்னா, ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது, அப்பதான் இந்த 2G வழக்குன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஐயோ உலகத்திலேயே இல்லாத ஊழல்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரேன்னு சொல்லக்கூடிய ஒரு தியாகி அவர் வந்து குதிச்ச உடனே எல்லா ஊடகங்களும் அவரைத்தான் ஒளிபரப்புச்சு. அவரு உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறதும், அவருக்கு வந்து கட்சி தலைவர்கள் பார்க்கறதும், மற்ற பொதுமக்களினுடைய ஆதரவு கொடுக்கறதும், இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பார்த்தோம். காங்கிரஸ் போச்சு. இவரு நம்ம யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்லாம் கூட வந்தாச்சு. இன்னைக்கு அவருடைய நிலைமை எங்க? இவர் அண்ணா ஹசாரே அவர்களுடைய நிலைமை எங்க? இன்னைக்கு ஜனநாயகத்தை பாழ்படுத்தக்கூடிய வேலையை எவ்வளவு சாதாரணமாக எவ்வளவு சுலபமாக ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்தான் இப்ப புதுசா ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் முளைச்சது போல இப்ப புதுசா இங்க தமிழ்நாட்டுல முளைச்சிருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. எனக்கு வந்துட்டு நடிகர் விஜயின் மீதோ அந்த கட்சியின் மீதோ எந்த விதமான விமர்சனமும் இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு மத வெறியை தூண்டக்கூடிய, ஏன்னா குன்றத்தூர்ல இது மன்னிக்கணும், திருப்பரங்குன்றத்துல ரொம்ப வருஷமா தீபம் ஏத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இந்த வருஷம் தீபம் ஏத்ததுல பிரச்சனை அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்கதான் வந்துட்டு ஒரு தர்கா இருக்கு, அங்கதான் வந்துட்டு முருகன் கோவில் இருக்கு, அங்க வந்துட்டு 2 இந்துக்களும் தர்கால போய் வழிபாடு பண்றாங்க, இஸ்லாமியர்களும் இந்து கோவில்கள்ல வந்து வழிபாடு பண்றாங்க. அவங்களும் இவங்களும் அண்ணன் தம்பியா சகோதர பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த முறை வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதுல சில பேர் வெளிப்படையாவே சொல்றாங்க இது அயோத்தியாவா மாத்த போறோம். அயோத்தியாவா மாத்த போறீங்கன்னா அப்ப எவ்வளவு அநியாயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு இல்லையா?
அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசின் மீது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருங்கன்னு நம்ம சொல்றோம். இது ஒரு எச்சரிக்கை ஒலியாக, இதை ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு குரலாக முதல்வர் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்முடைய பார்வை. இப்போ இந்த சூழல்ல அதிமுகவுக்கு தாவேகாவுல பொறுப்பும் பதவியும் கொடுத்தா விசிகா வெளிநடப்பு செய்யறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளிநடப்பு செய்யறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு. அந்த 2 கட்சிகளுமே வெளிநடப்பு செய்தாலும் அதிமுகவினுடைய எண்ணிக்கை அதிகம், 25 சீட்டுக்கு மேல இருக்கும் இருக்கு. ஆனா என்ன, ஒருவேளை இவர் ஸ்பீக்கர் இது கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. அவங்க ஜெயிச்ச எண்ணிக்கையை விட இங்க வந்திருக்கிற எண்ணிக்கை குறைவு, 3ல 2 பங்கோ என்னமோ சொல்றாங்க இல்லையா, அது குறைவா இருக்கு. அதனால இத ஏத்துக்க முடியாது. இதுக்கு அதிமுகவுல இருந்து ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னாலும் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். இது எல்லாம் அந்த ஸ்பீக்கரோட கையில தான் இருக்கு. ஆனா ஸ்பீக்கர் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவர் வந்த இடம் எங்கன்னு பாத்தீங்க, ஆரம்ப காலத்துல அவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படி யோசிக்கணும் இல்லையா, அதுவும் இருக்கு. அதனால அவர் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால அதிமுகவுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கொடுக்கக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் உடைய நிலைமை நினைச்சு பார்க்கும் போதுதான். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒருவேளை என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். திராவிட கட்சிகளை இல்லாமல் செய்வதற்காக ஒரு புது கட்சியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு நோக்கம். இந்த கருதுகொள்ள இன்னைக்கு இப்போ மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியில வரணும் ரொம்ப நாள் திட்டம் வச்சிருந்தாங்க, ஆனா வரல. இப்போ வெளியில கொண்டு வந்தாச்சு. இந்த சூழல்ல அதிமுகவுக்கு பொறுப்பு கொடுத்தப்போ இப்போ காங்கிரஸ ஒன்னும் இல்லாம ஆக்கிறதுக்கான அத்தனை சாத்தியமும் இருக்கு. அதனால நம்ம நினைச்சோ நினைக்காமலையோ அதுவாவே நடக்குதேடா, பழம் நழுவி பால்ல விழுந்த கணக்கா இருக்கேடா. அதனால இதுக்கு எதுக்கு நம்ம போய் தொந்தரவு கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.